அன்பிற்குரிய 10ஆம் வகுப்பு மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னா எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் பார்க்க போறோம். சார் எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் அப்படிங்கிற ஹெட்டிங் எதை பத்தி சார் பேசுது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களும் பாத்தீங்கன்னா they have the same ancestor. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளுக்கும் மூதாதையர் ஒண்ணுதான். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்குகளுமே பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சார்ந்தது. they are originated from the same basic elements. ஏன்னா இந்த உலகம் தோன்றும் போது பாத்தீங்கன்னா first to form a unicellular organism, ஒரே ஒரு செல்லால் ஆன உயிரி தான் உண்டானுச்சு. after that the period or change, உலகத்தினுடைய காலம் உருண்டு ஓடும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னா the single cellular organism become converted into multicellular organism. நம்ம எல்லாமே அந்த கேட்டகரி தான், டிஃபரண்ட் பிரான்ச்சஸ் ஆஃப் கேட்டகரி. அப்போ அதுக்கு சம் எவிடன்சஸ் இருக்கு, அதை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன். அப்போ எவிடன்சஸ் ஆஃப் எவல்யூஷன் எதை சொல்லுது அப்படின்னா ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் சேம் குரூப் as well as ஆல் த ஆர்கானிசம்ஸ் have a same ancestor, ஒரே ஒரு மூதாதையரிலிருந்து உருவானவர்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கான எவிடன்சஸ். அதை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, லிசன் ஹியர். தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the evolution help to better understood. இந்த எவல்யூஷன் அப்படிங்கக்கூடிய இந்த பரிணாமம் வந்து நமக்கு எதுக்கு உதவி செய்யுது? வாட் இஸ் எவல்யூஷன்? இப்போ எவல்யூஷன் அப்படின்னா ஹியூமன் பீயிங் கம் ஃப்ரம் மங்கி, மனிதன் வந்து குரங்கில இருந்து வந்தான்னு சொல்றோம். இப்போ குரங்கு எங்க இருந்து வந்திருக்கோம்? இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆர்கானிசத்துல இருந்து வந்திருக்கும் இல்லையா? ஸோ இது மாதிரி எந்த உயிரினம் எந்த உயிரினத்துல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் எவல்யூஷன், பரிணாமம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டுட் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் ஆர்கானிசம் as well as ancestral ஆர்கானிசம். இந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப், இந்த பரிணாம தொடர்பு எதை காட்டுகிறது என்றால் உலகத்தில் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கும் முன்பு வாழ்ந்த உயிரினங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எவல்யூஷன் ஹெல்ப் பண்ணுது. அதான் பாயிண்ட் நம்பர் 1. Evolution help for better understood the relationship between existingனா தற்போது பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உயிரினங்கள், even plants as well as animals and old organism. Here old organism means ancestors means மூதாதையர். அப்ப பரிணாம வளர்ச்சி கோட்பாடு, the evolutionary relationship easily to understood. நம்ம எதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் தற்போது உள்ள உயிரினங்களுக்கும் முன்பு வாழ்ந்த உயிரினங்களுக்கும் இடையே உள்ள தொடர்பை தெரிந்து கொள்ள உதவுது. இதான் பாயிண்ட் நம்பர் 1. Then move on point number 2, the interrelationship supported by various biological branches. இது மாதிரி இன்டர்ரிலேஷன்ஷிப் யாருக்கு இடையில இன்டர்ரிலேஷன்ஷிப்? the interrelationship between existing organism as well as ancestral organism or ancient organisms. பழைய காலத்துல உள்ள உயிரினங்களுக்கும் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்க உயிரினங்களுக்கு இடையே உள்ள இன்டர் ரிலேஷன்ஷிப் தொடர்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த தொடர்பை எவல்யூஷன் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணல, as well as branches of biology. இப்போ branches of biology ன்னு சொல்லும்போது anatomy, morphology, cytology, genetics, microbiology, genetical engineering. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணுது. எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஆல் த ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் த சேம் ஆன்செஸ்டர். எல்லா உலகத்தினுடைய உயிரினங்களுக்கும் ஒரே ஒரு மூதாதையர் தான், எல்லாம் அங்கேருந்து தான் உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கான சப்போர்ட் வந்து பண்ணுது. அதான் பாயிண்ட் நம்பர் 2, இன்டர் ரிலேஷன்ஷிப் சப்போர்ட்டட் பை வேரியஸ் பிரான்ச் ஆஃப் பயாலஜி. as well as point number 3, these evidences support the concept of. சார் இந்த எவிடன்சஸ் எல்லாம் எதை சப்போர்ட் பண்ணுது? all the organisms evolved from the common ancestors. இதை தானே சொல்லிட்டு இருந்தேன், உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு மூதாதையர் உண்டு. அதை வந்து இதெல்லாம் என்ன பண்ணுது? சப்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இதை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜி அப்படின்னா அவுட்டர் அப்பியரன்ஸ், அனாட்டமி அப்படின்னா இன்டர்னல் அப்பியரன்ஸ். அப்போ ஒரு அனிமலோட அவுட்டர் அப்பியரன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். எஸ் ஆர் நோ? ஷியூர்லி. அப்போ வெளிப்புற தோற்றம் என்பது உள்புற தோற்றத்தோடு தொடர்புடையது. அப்போ மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் as well as anatomical structure have some of the similarities. அப்ப வெளிப்புற தோற்றத்திற்கும் உள்புற அமைப்புக்கும் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கும். சோ அத தான் நம்ம பார்க்க போறோம். என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாமா? எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட்
அனாட்டமி அதை பார்க்க போறோம். இப்போ வந்து பாருங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. ஏதோ ஒரு அனிமல் எடுத்துக்கிறோம், அந்த அனிமலோட அவுட்டர் அப்பியரன்ஸ் மார்ஃபாலஜியும் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அனாட்டமியும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they have some of the similarities, sets of similarities வந்து இருக்க செய்யும். பார்க்கலாமா? கம்பேரிட்டிவ் ஸ்டடி கம்பேர் பண்ணி பார்க்குறது. கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி ஆஃப் அனிமல்ஸ் reveal that they possesses common sets of characters. அப்போ வெளிப்புற அமைப்புக்கும் உள்புற அமைப்புக்கும் பலவிதமான ஒற்றுமை பண்புகள் சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு four different headings வந்து நம்ம பார்க்க போறோம். எதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி அப்படிங்கிற ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 different டாபிக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். The first one is the homologous organs, second one is the analogous organs, third one is the vestigial organs, fourth one is the atavism. That 4 headings are very important for examination point of view. தேர்வு அடிப்படையில் இந்த 4 ஹெட்டிங்குமே ரொம்ப முக்கியம். என்னென்ன ஹெட்டிங்? homologous organs, analogous organs, vestigial organs, atavism. இதுல இருந்து ஏதோ ஒரு 2 மார்க் 3 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா homologous organ. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற விஷயம் homologous organ. அப்போ homologous அப்படின்னா similarities, somewhat similarities there. அதுல ஏதோ ஒற்றுமைகள் இருக்கு, எந்த விதமான ஒற்றுமைகள் இருக்கு, எந்த விதமான வேறுபாடுகள் இருக்கு, வாட் ஆர் தி சிமிலாரிட்டிஸ், வாட் ஆர் தி டிசிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம என்ன பண்ண போறோம், இத அனலைஸ் பண்ண போறோம். இப்போ ஹோமோலோகஸ் ஆர்கன் சொல்லும்போது characters are inherited from the common ancestors. இப்போ இங்க பலவிதமான பண்புகள் இருக்கு, different types of characters இருக்கு, but all the things come from the same ancestor. ஒரே ஒரு மூதாதையரிலிருந்து பெறப்பட்ட பண்புகள் எல்லாமே ஹோமோலோகஸ் ஆர்கன்ல உள்ள all the inherited characters are received from the common ancestor. It is a point number 1. Then point number 2, similar embryological pattern of development. During the time of embryological stage, இப்போ ஒரு ஆர்கானிசமே பாத்தீங்கன்னா தன்னோட எம்பிரியோ ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஏன் ஒரே மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கு? கருவுல எம்பிரியோ ஸ்டேஜ்னா உங்களுக்கு புரியாம முடிக்காதீங்க. கருவுல இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நிலைகள் ஒரே மாதிரி இருக்கு. எதுல அப்படின்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ல embryological developments are similar because the characters derived from the same ancestor. ஒரே ஒரு மூதாதையரிலிருந்து பெறப்பட்டதனால் கருவின் வளர்ச்சி நிலை ஒரே மாதிரி ஒத்து இருக்கிறது. ஓகே, similar embryological pattern of development. அப்ப first 2 பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா similarities. என்ன similarities? all the characters, all the living organisms ஓட characters homologous organல எங்க இருந்து பெறப்பட்டுச்சு அப்படின்னா inherited from the same ancestor or common ancestor, as well as the similar embryological pattern. கருவில் வளர்ச்சி அடையும் பொழுது அதோட வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குன்னா சிமிலரா இருக்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆர்கனை நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோலோகஸ் ஆர்கன் சொல்றோம். அதுக்கப்புறம் பாருங்க டிசிமிலர் ஸ்ட்ரக்சர். ஒரே ஆன்சிஸ்டர்ல இருந்து கேரக்டர்ஸ் வந்திருக்கு, எம்பிரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கு, ஆனா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டிஃபரெண்டா இருக்கு. டிசிமிலர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஃபங்க்ஷன்ஸ் ஆல்சோ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் 4 limbs of mammals. 4 limbs அப்படின்னா இப்போ நம்மளுடைய முன்னங்கைகள், இப்போ என்னுடைய முன்னங்கைகள் இருக்கு பாத்தீங்களா, இதை தான் நம்ம என்ன சொல்றோம் 4 limbs னு சொல்றோம். இதே அனிமல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னங்கால்கள், ஃப்ரண்ட் லெக்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்றோம் 4 limbs னு சொல்றோம். இப்போ எதோட 4 limbs இருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்கோட ஹேண்ட், கேட் இருக்கு இல்லையா, பூனையினுடைய முன்னங்கால்கள் ஃப்ரண்ட் லெக்ஸ், வேல்ஸ்ங்கிறப்ப திமிங்கலத்துக்கு வந்து கைகள் கிடையாது, துடுப்பு இருக்கும் இல்ல, பிளிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், துடுப்பு இருக்கும். அது பேட்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா வவ்வாலோட சிறகு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தே ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். மனிதனோட கை ஒரு மாதிரி இருக்கு, பூனையினோட கால் ஒரு மாதிரி இருக்கு, பேட்ஸோட துடுப்பு ஒரு மாதிரி இருக்கு, பட் வவ்வாலோட விங்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, எல்லாம் வெவ்வேறு மாதிரி இருக்கு. பட் தே ஆர் எம்பிரியாலஜிக்கலி சிமிலர். அது கருவில் வளரும் போது பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கையா இருந்தாலும் சரி, பூனையோட முன்னங்காலா இருந்தாலும் சரி, வேல்ஸோட துடுப்பா இருந்தாலும் சரி, பேட்ஸோட சிறகா இருந்தாலும் சரி, எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா இது இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃப்ரம் காமன் ஆன்செஸ்டர், ஒரே ஒரு மூதாதையரிலிருந்து பெறப்பட்டவைகளா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனா எம்பிரியோல கருவுல வளர்ச்சி அடைந்து வெளியில வரும் பொழுது அதோட மார்பாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா டிசிமிலர் ஸ்ட்ரக்சரா இருக்கு, அதோட ஃபங்க்ஷனும் டிசிமிலரா தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு மனிதனோட கை என்ன பண்ணும், ஹேங்கிங், ரைட்டிங், ஈட்டிங், மனிதனோட கைக்கு பல விதமான வேலைகள் இருக்கு.
கேட்டோட லெக்ஸ் என்ன பண்ணும், வாக்கிங் அண்ட் மேக் அ பர்ரோஸ் அண்ட் கேட்ச் த ஃபுட்டு. ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு வந்து கேட் வந்து யூஸ் பண்ணுது. வேல்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுது, ஸ்விம்மிங், நீச்சல் அடிக்க வந்து உதவி செய்யுது. பேட்ஸோட விங்கிங் எதுக்கு, ஃப்ளையிங், பறக்கிறதுக்கு வந்து உதவி செய்யுது. அப்போ ஃபங்க்ஷன் டிசிமிலரா இருக்கு, ஸ்ட்ரக்சர் டிசிமிலரா இருக்கு. ஸோ இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோலோகஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் organs. These are all structure of homologous organ. So next we discuss analogous organ. Next நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா analogous organ. Analogous organ. Next நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா analogous organ. Analogous organ. Next நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா analogous organ. இப்போ analogous organ சொல்லும்போது இது அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். எதுக்கு, homologous organக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது தான் என்னது analogous organ. பார்க்கலாமா? லுக்கிங் சிமிலர், பார்க்கிறது எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கு. லுக்கிங் சிமிலர், பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன் அங்க எப்படி இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு, ஸ்ட்ரக்சரலி டிஃபரெண்டா இருந்துச்சு, ஃபங்க்ஷனலி டிஃபரெண்டா இருந்துச்சு. பட் ஹியர் லுக்கிங் சிமிலர், ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர், பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன், ஒரே மாதிரி வேலையை பார்க்குது. பட் ஹியர் டிஃபரெண்ட் ஆரிஜின், அங்க சிமிலர் ஆரிஜின், எம்பிரியோ டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு, சிமிலரா இருந்துச்சு. பட் ஹியர் த எம்பிரியோ டெவலப்மெண்ட் இஸ் a different origin and development. The basic structure also here different. But the homologous organ basic structures are similar, but here basic structures are different. Example, wings of birds and insect. பறவைகளினுடைய சிறகுகளும் பூச்சி இனங்களினுடைய சிறகுகளும் இதுக்கு வந்து உதாரணமா இருக்கு. இப்போ பறவையோட சிறகையும் பாத்தீங்கன்னா பூச்சி இனத்தோட சிறகு ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுக்கு என்ன வேலைன்னா பறக்கிறதா வேலை. அப்ப ஸ்ட்ரக்சரும் சிமிலரா இருக்கு, ஃபங்க்ஷனும் சிமிலரா இருக்கு. பட் ஆனா அதோட ஆரிஜின் எப்படி இருக்கு அப்படின்னா டிஃபரெண்டா இருக்கு. இதோட ஆரிஜின் வேற, இதோட ஆரிஜின் வேற, இதோட ஆன்செஸ்டர் வேற, இதோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து வெவ்வேறையா இருக்கு. புரியுதுங்களா? சோ இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அனலோகஸ் ஆர்கன் சொல்றோம். லிசன் ஹியர். சோ திஸ் இஸ் a structure of analogous organ. இது வந்து எதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனலோகஸ் ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் இருக்கு. பாத்தீங்கன்னா இது வந்து விங்ஸ், இன்செக்டோட விங்ஸ், இது வந்து பேட்ஸோட விங்ஸ். சோ திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் அனலோகஸ் ஆர்கன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற விஷயம் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன். வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நமக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுடைய மூதாதையருடைய பாடி, நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ், நமக்கு மட்டும் இல்ல எல்லா விலங்குகளுடைய மூதாதையருடைய பாடியில வந்து பாத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷனலா இருக்கும். மூதாதையர்கள் முன்னோடி விலங்குகளின் உடலில் பயன்படக்கூடிய உறுப்பா இருந்தது இப்போ உள்ள விலங்குகள். இப்போ எக்ஸிஸ்டிங் தற்போது பூமியில் இருக்கக்கூடிய அந்த விலங்கு இருக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து என்ன பண்ணும், ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கும். அப்ப தேவையில்லாத சில உறுப்புகள் என்ன பண்ணுது அப்படின்னா அனிமல்ஸோட பாடிக்குள்ள இருக்கு. அந்த தேவையற்ற உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதா உங்களுக்கு? இதோட ஆன்செஸ்டர், இப்போ உதாரணத்துக்கு இப்போ என்னுடைய ஆன்செஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹியூமனோட ஆன்செஸ்டர் யார், மங்கி. இப்போ மங்கியில வந்து ஃபங்க்ஷனலா இருந்த ஒரு பார்ட்டு ஏன் பாடியிலே இருக்கும், ஆனா எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷன் பண்ணாம இருக்கும், வேஸ்ட், அது இருக்கிறதே வேஸ்ட். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். லிசன் ஹியர். The degenerated means to reduce their function as well as reduce their structure and non-functional organs of animals. அப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஃபங்க்ஷன் பண்ணுச்சு, வெல் டெவலப்டா இருந்துச்சு. இப்போ டெவலப்மெண்ட் குறைஞ்சு போச்சு, டீஜெனரேட்டட் ஆயிடுச்சு, ஃபங்க்ஷனும் பண்ணாம அதோட நியூ ஜெனரேஷன்ல புது வாரிசுகள்ல இருக்கும் ஆனா ஃபங்க்ஷன் பண்ணாது. அந்த மாதிரியான உறுப்புகளை தான் நம்ம என்ன சொல்றோம்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அனிமல்ஸ்ல இருக்காது. These organs are good function on ancestors. இது எப்போ ஃபங்க்ஷனலா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய மூதாதையர்கள் வந்து ஃபங்க்ஷனலா இருந்துச்சு. எக்ஸாம்பிள், வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருங்குடல் பகுதியில் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது வந்து நான் ஃபங்க்ஷனல் இன் ஹியூமன் பீயிங்ஸ். நிக்டேட்டிங் மெம்பரேன். ஸோ நிக்டேட்டிங் மெம்பரேன் மீன்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் மெம்பரேன் டு கவர் த ஐ, எஸ்பெஷலி அக்வாட்டிக் அனிமல்ஸ். இந்த crocodile எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட கண்ணை வந்து ஒரு லேயர் வந்து மேலே மூடும், அது தண்ணிக்குள்ள ஸ்விம் பண்ணும்போது, வாட்டருக்குள்ள ஸ்விம் பண்ணும்போது. ஸோ அந்த லேயர் நமக்கு இருக்கு, ஆனா என்ன பண்ண ஃபங்க்ஷன் பண்ணல. என்ன பண்ணுது அப்படின்னா ஓரத்துல, அந்த கண்ணோட ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா நோஸ் கிட்ட ஏதோ ஒன்று இருக்க மாதிரி இருக்கும், ஃப்ளஷ் லேஸா இருக்க மாதிரி இருக்கும், சதை இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் நிக்டேட்டிங் மெம்பரேனோட மாடிஃபைடு ஸ்ட்ரக்சர். ஸோ அது எப்படி இருக்குன்னா இன்னைக்கு ஹியூமன் பீயிங்ல ஃபங்க்ஷன் லெஸ்ஸா இருக்கு. அப்போ அதுவும் என்ன ஆர்கன், வெஸ்டிஜியல் ஆர்கன். அப்புறம் கூடல் வெர்டிப்ரா. வெர்டிப்ரா அப்படின்னாவே பேக் போன். வெர்டிப்ரா அப்படிங்கிறது பேக் போன். கூடல் மீன்ஸ் டைல். இப்போ நமக்கு டைல் இல்ல, ஆனா டைல் இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுவும் என்னவா இருக்கு அப்படின்னா கூடல் வெர்டிப்ரா இஸ் அ
vestigial organ. Then coccyx. What is the meaning of coccyx? The terminal portion of the tailbone. நம்மளுடைய அந்த வால் எலும்பினுடைய கடைசி எலும்பு ஷார்ப்பா இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் சிட்டிங்லயே டிராவல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ பஸ்ல இங்கேருந்து சென்னை போறோம்னு வச்சுக்கலாம், ரொம்ப நேரம் டிராவல் பண்ணும்போது நமக்கு பேக்ல வந்து ஒரு பெயின் வரும் பேக் போன்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்சியில் வந்து ப்ரெஷர் கொடுக்கறது தான் அதுக்கு காரணம். ஆனால் இந்த காக்சி வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு ஆர்கன். இட்ஸ் a vestigial organ. இதுக்கு இன்னொரு பேர் டெயில் போன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் 4 things are example of vestigial organ. ஸோ இதோட டயக்ராம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ திஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் vestigial organs. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அட்டாவிசம். கடைசியாக பார்க்க போகிற ஒரு ஹெட்டிங் என்னன்னா அட்டாவிசம். ஸோ அட்டாவிசம் ஆல்சோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலை வந்து உள்ளடக்கியதாக இருக்கு. என்ன விஷயம் சார் அட்டாவிசம் அப்படின்னா என்ன? ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ், நம்மளுடைய மூதாதையர்களுடைய பண்புகள் திடீரென்று வெளிப்படும். The ancestral characters are suddenly to express the new young ones. புதிய தலைமுறையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மூதாதையருடைய பண்புகள் வெளிப்படக்கூடியதான் நம்ம என்ன சொல்றோம் அடாவிசம் அப்படின்னு சொல்றோம். ரீஅப்பியரன்ஸ் ஆஃப் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ், மூதாதையருடைய பண்புகள் மீண்டும் உருவாகுதல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிரசன்ஸ் ஆஃப் rudimentary tail in newborn babies. சில குழந்தைகளுக்கு வந்து குழந்தை பிறக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா வால் இருக்கும். சின்னதாக என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து வால் இருக்கும். ஈவன் அதை வந்து மைனர் சர்ஜரி பண்ணியோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த டைல் என்ன பண்ணிக்கணும் டிட்டாச் ஆகிடும். என்ன பண்ணிடும், அதுவே கீழே விழுந்துடும். ஸோ அது மாதிரி நியூபார்ன் பேபிஸுக்கு வெரி ரேர். சில குழந்தைகளுக்கு வாளோட குழந்தைகள் வந்து பிறக்கும். ஸோ அது யாரோட கேரக்டரு? நம்மளுடைய ஆன்செஸ்டர் மங்கியோட கேரக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் ஆஃப் திக் ஹேர் ஆன் த ஹியூமன் பாடி. மனிதனுடைய உடம்பு முழுக்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல மங்கி மாதிரி நிறைய ஹேர் இருக்கும். ஸோ இது கூட என்ன கேரக்டர் அப்படின்னா அடாவிசம். ஓகேங்களா? இப்போ எவிடன்சஸ் சொல்லும்போது மார்பாலஜிக்கல் அண்ட் அனாட்டமிக்கல் எவிடன்சஸ் தான் நம்ம வந்து பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது 4 டிஃப்ரெண்ட் ஹெட்டிங்ஸ் வந்து பார்த்தோம். ஒன்று என்ன அப்படின்னா ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ், ரெண்டாவது அனலோகஸ் ஆர்கன், தேர்ட் ஒன் இஸ் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் அடாவிசம். அப்படிங்கிற 4 விஷயங்களை வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டோட நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.